ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கேன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் போகிறேன். ஷார்ஜில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல் டே நான் என்னெல்லாம் பண்ணேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பர்சனலாக ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஷாப்பில் போய் ஃபிஷ் வாங்குவீங்க, எங்கே வந்து பீஃப் வாங்குவீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க துபாயில் இருக்கிறதா சொன்னாங்க. துபாயில் இருக்கிறதுனால துபாய் ஃபிஷ் மார்க்கெட் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னால் நிறைய விளாக்ஸில் வந்து ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டையும் துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மறுபடியும் கேட்குறதுனால நான் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன், பஜ்ஜீஸும் வச்சுருக்கேன். ஸோ என் பெட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. எப்போவுமே நான் அல்லாதால ஒரு ஷாப்பில் தான் போய் வாங்குவேன். இன்றைக்கி இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்ததுனால இங்கே பெட் ஷாப்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது. ஸோ சரி இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி ஃபிஷ்ஷுக்கும் ஃபுட்டு, அதுக்கு பஜ்ஜீஸ்க்கும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பஜ்ஜீஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேக்கெட்டில் அல்லாதாலோட ஷாப்பில் வாங்குவோம். ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 10 dirhams வாங்குவாங்க. ஆக்சுவலாக 10 dirhamsக்கு வந்து இவ்வளோ இந்த கவர் நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வீட்டில் போய் அந்த பாக்ஸில் தட்டி வச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கவர் அளவுக்கு ஃபுட்டு இருந்துச்சு, பஜ்ஜீஸ் ஃபுட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 dirhams தான் வாங்கியிருந்தாங்க. உங்ககிட்ட பஜ்ஜீஸ் இருக்குன்னா இந்த பெட் ஷாப்பில் போய் இந்த பெட் ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுவும் இங்கே ஷார்ஜாவில் ஃபிஷ் மார்க்கெட் போகிற வழியில் இருக்குல்ல, ஸோ அங்கே வேணால் போய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நான் 2-3 தடவை போயிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பேரம் பேசி வாங்கலாம். மீனை வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம பேரம் பேசி வாங்கலாம். நீங்கள் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கிடையாது, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற காசை வந்து கொடுத்து தான் ஆகணும், பேரெல்லாம் பேச முடியாது. ஆனால் துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாகவும் க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வருவோம். எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவங்க கேட்டிருந்தாங்க நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஷாப்பில் ஃபிஷ் வாங்குவேன், அந்த ஷாப்போட நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்ட் எப்படி ஃபிஷ் வாங்குவோன்னா ஒவ்வொரு ஷாப்லேயே ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். எந்த கடையில் வந்து ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த கடையிலேருந்து வாங்குவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த கடையில் தான் வாங்குவோன்னு கிடையாது. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிங் ஃபிஷ் தான் வச்சுருப்பாங்க. கிங் ஃபிஷ் இல்லைன்னா கேரச்சூரை ஃபிஷ் இருக்குல்ல, அதை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணக்கூடிய இடத்துல கொடுத்து வெயிட் பண்ணி ஃபிஷ்ஷை வாங்குறத விட இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கும்போது அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் கிடையாது. நம்ம முன்னாலே வந்து நின்று கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சில ஷாப்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் வச்சுருப்பாங்க, சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு சின்ன மீன்லாம் வாங்கணும்னா அந்த ஷாப்பை வந்து போய் பார்த்தோன்னா அங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் குட்டி ஃபிஷ்ஷஸும் இருக்கும். சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் வந்து எல்லா வெரைட்டி ப்ரான்ஸும் சில ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க. அப்புறம் சால்மன் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அது செப்பரேட் ஷாப்பில் இருக்கும். சீ ப்ரீமெல்லாம் இருக்குல்ல, அது செப்பரேட் ஷாப்பில் இருக்கும். ஸோ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குறத பொறுத்து இருக்குது. ஆனால் இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே ரேட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா ஃபிஷ்ஷுமே. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நம்ம வந்து அதனால் ஒரு கடையில் போய் பார்க்கணுன்னு கிடையாது, எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். பீஃப் பார்த்தீங்கன்னா இங்கே மீட் செக்ஷன்லேயே வாங்கிடுவோம். நாங்கள் எப்போவுமே பீஃப் வந்து இங்கே தான் வாங்குவோம். இந்த ஷாப்போட நம்பர் பார்த்தீங்கன்னா M055. ஸோ வந்து இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே பீஃப் வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீஃப் அவங்களே பார்த்து கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கும்போது வந்து ஃபேட்டோடு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்புறமா மட்டன் லிவர் வாங்கியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா M038ன்னு சொல்லி ஒரு ஷாப்பில் தான் கிடைக்குது. ஸோ வந்து இங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன் லிவர் கிடைக்குது. இப்போ மீட் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா வெஜிடபிள் செக்ஷனுக்கு தான் போகிறோம். கிழங்கெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வெஜிடபிள் செக்ஷனில் என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஷாப் இருக்கும், லாஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒரு ஷாப் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து எப்போவுமே கிழங்கு வாங்குவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல கிழங்க பார்த்து கட் பண்ணி காமிங்க, உள்ளே எதாவது கெட்டு போயிருக்கான்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களே கட் பண்ணி அழகாக காமிப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். எப்போவுமே கிழங்கு வாங்கும்போது கட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வாங்க. சம்டைம்ஸ் வீட்டில் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்கும்போது கெட்டு போயிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஷாப்பில் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி பச்சை மாங்காய் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலே காய்ச்ச மாங்காய்லாம் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இன்றைக்கி வந்து நான் வாங்கியிருந்தேன் இங்கேருந்து பச்சை மாங்காய். அதுக்கப்புறமா சப்போட்டா ஃப்ரூட் இருக்குல்ல, அதை வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டப்போ இந்த ஷாப்பை காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே உள்ளே வந்ததுமே வந்து எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன கிடைக்கும்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரூட் தான் வேணுமா, இல்லைன்னா இந்த வெஜிடபிள் வேணுமா, இல்லைனா இந்த ஃபிஷ் வேணுமா, இப்படி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களே இந்த ஷாப்பை காமிப்பாங்க, அங்கே போய் வாங்குங்க அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஷாப்பில் வந்து நாகப்பழம் பார்த்தீங்க, எனக்கு ஒரே ஷாக். என்ன பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த டைமில் நம்ம ஊருக்கு போகும்போது நல்ல நாகப்பழம் வச்சுருப்பாங்க, நாவல் பழம்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் நாகப்பழம்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். எனக்கு அது பார்த்த உடனே பயங்கர ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாவல் பழம். ஸோ வந்து நான் ஒரு பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பயங்கர புளிப்பாக இருந்துச்சு, வாயில் வைக்க முடியலை. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரூட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி ஃப்ரூட்டு பிடிச்சிருந்தா வாங்கினா போதும். அதுக்கப்புறமா எல்லாமே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நான் இங்கே வரும்போதே வந்து எனக்கு இந்த பிளான்ட்லாம் வைக்கிறதுக்குள்ளே மண் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே ஷார்ஜாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட் போகிற வழியில் இந்த பிளான் ஷாப்லாம் இருக்குது. ஆனால் நிறைய வேலை நடக்குது. நான் எப்போவும் ரெகுலராக போகக்கூடிய அந்த பிளான் ஷாப்பில் போகிறதுக்குள்ள ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருந்துச்சு. ஸோ போக முடியல, எனக்கு ஒரே சங்கடமாக போச்சு. ஸோ அந்த மண் மட்டும் வாங்க முடியல, மற்றதெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் தான் மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு கிங் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடிய மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க மீனுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்து கோரியண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா மீனில் வந்து உப்பு தன்மை இருக்கும். ஸோ வந்து பார்த்து சேர்த்துக்கங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் மசாலா வந்து ஃபிஷ்ஷில் நல்லா பிடிக்கும். இப்போ உருளைக்கிழங்கு தான் சாப் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ஃபிஷ் வந்து சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்காக தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நறுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த vlog வந்து மண்டே அப்லோட் பண்ண வேண்டியது. பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னோடய vlog நான் அப்லோட் பண்ணும்போது என் மைண்ட் வந்து அமைதியாக இருக்கா, நான் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கேனா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தாலோ, இல்லை நான் சிக்காக இருந்தாலோ, ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைண்ட் அப்செட்டாக இருந்தாலோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண போக மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது வந்து மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தானே அந்த வேலை வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மோஸ்ட்லி வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணுவேன். வீடியோ எடிட் பண்ணுறது மட்டும் கிடையாது, நான் கிச்சனில் சமைக்க வரும்போதும் என்னோடய மைண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக குவைட்டாக வச்சு தான் நான் சமைப்பேன். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இது பண்ணாமல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குவைட்டாக சமைக்கும் போது தான் சமையல் நல்லபடியாக வரும். நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே அன்போடு சமைக்கும் போது தான் எப்போவுமே வந்து சமையல் வந்து நல்லா டேஸ்டியாகவும், அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஹெல்த்தியாகவும் போய் தங்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்போவுமே ஒரு நெகட்டிவிட்டியோடு நம்ம வந்து சமைக்காமல் நல்ல பாசிட்டிவ் மைண்டோட சமைக்கணும்னு தான் நான் எப்போவுமே யோசிச்சு வச்சுருக்கேன். நம்ம பாசிட்டிவ் மைண்டோட சமைக்கும் போது நம்ம சமைக்கிற ஃபுட்டும் நல்லாயிருக்கும், அது சாப்பிட்றவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ மண்டே வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியாதனால ஷார்ட்ஸ் ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்றுக்கும் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண நினச்சேன், ஆனால் நேற்றுக்கும் முடியலை. ஸோ இன்றைக்கி எப்படியாவது வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணா இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். லஞ்சு சமைச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் சமைச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பார்சல் வந்துருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன இருக்குன்னா, எங்கே யாருக்குமே இல்லை, மேஷுக்காக தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரீசெண்ட் டைமில் நிறைய மியாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவனுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக வந்து டாய்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்கான்னு. ஆக்சுவலாக அவனுக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. நான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், இங்கே வா மேஷ் உனக்கு தான் டாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவனுக்கு புரியுதோ என்னவோ தெரில. நாங்கள் என்ன திங்ஸ் ஆர்டர் பண்ணி வீட்டில் வந்தாலுமே அவன் இப்படி தான் வந்து பார்த்துட்ருப்பான். என்னோடய vlogs எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது. இது நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அவனோட டாய்ஸ் தான். இந்த பேக்கெட்டில் வந்திருந்த எல்லா டாய்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு டவுட்டு இதில் வந்து எது மேஷ் எடுத்து விளாட போகிறான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம். அவனும் ஒன்று ஒன்றா டவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன். புதுசாக பார்க்குறான்ல, எந்த ஒரு இதையுமே வந்து மேஷ் புதுசாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவான்.
ஒன்று ஒன்றா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். இந்த கேட் டாய் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் டனல் இருந்துச்சு. அதுக்கு கூடவே வந்து நிறைய குட்டி குட்டி டாய்ஸ், இந்த ரேட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, பால்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேட் வாண்ட் இருக்குல்ல, இந்த ஃபெதர் மாதிரி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுவும் இருந்துச்சு இதுக்கு கூடவே. ஆக்சுவலாக மேஷுக்கு வந்து இந்த ஒன்று தான் பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். நீங்களே பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. மற்ற டாய்ஸ் எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. இதுதான் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் இந்த டனலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பண்ணுறான்னா, நம்ம இந்த ஃபெதர் இந்த மாதிரி பண்ணும்போது அதை கேட்ச் பண்ணி இந்த டனலுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே போய் உட்காந்துருப்பான். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அவனுக்கு கூட இந்த டாய்ஸ் வச்சு விளையாடும் போது. நாங்கள் மட்டும் ஃபன் பண்ணல, மேஷும் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். டெய்லி அவனுக்கு இது கூட தான் விளையாட்டு. அவனுக்கு ப்ளே டைம் ஆனோடனே வந்துடுவான், வந்து டனல் பக்கத்தில் உட்காருவான். ஸோ அப்புறம் அவனுக்கு கூட போய் விளையாடணுன்னே அவனு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்பான். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக் எதுவுமே பண்ணல. எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி எதுவும் பண்ணாதனால ஆன்லைனில் வந்து டங்கின் டோனட்டில் இந்த டோனட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தேன். டோனட்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் டின்னர் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து பீஃப் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, ஸோ பீஃப் குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிவரும் வாங்கிட்டு மட்டன் லிவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மட்டன் லிவரில் அதை ரோஸ்ட் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்டை க்ளீன் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க க்ளீன் பண்ணி தந்ததுமே டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பீஃப் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஈத் டைம்லலாம் பீஃப் வாங்க போனோன்னு நான் எப்பவுமே பார்த்துருக்கேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீஃப் எல்லாமே. ஸோ நான் ஒரு ஷாப் காமிச்சிருந்தேன்ல, அந்த ஷாப்பில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அங்கே உள்ள பீஃபு. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் பீஃபும் வந்து ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வாங்குவோம். மட்டன் வந்து எங்கே வாங்குவோம்னு இதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். பர்துபாயில் வந்து ஒரு ஷாப்பில் வாங்குவோம், த மீட் ஹப்னு ஒரு ஷாப்பு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணா சொல்லுங்கள், நான் இன்னொரு வ்ளாகில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மட்டன் லிவர் இருக்குல்ல, அதில் ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு நல்லெண்ணெய் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நல்லெண்ணெய் இருக்குல்ல, செசமி ஆயில். பார்த்திங்கன்னா கலரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது மனம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். பூண்டு இருக்குல்ல, நல்லா தள்ளி எடுத்து பேனில் வந்து எண்ணெய் சூடானதுமே பூண்டு சேர்த்துட்டு பூண்டை லேசாக ரோஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து லிவர் இருக்குல்ல, மட்டன் லிவரை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் கொஞ்சமாக பச்சை மிளகை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா பார்த்திங்கன்னா நானே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி, கோரியண்டர் பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா மூடி வச்சு சமைங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் வந்து மூடி வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். லிவர் எப்போவுமே வந்து பொட்டி தெரிக்கும். ஸோ அதனால் வந்து மூடி வச்சு தான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோன்னா நல்லா சூப்பரான மட்டன் லிவர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக க்ரஷ் பெப்பர் சேர்க்குறேன். எப்போவுமே ரோஸ்ட்டுக்கு வந்து பெப்பர் சேர்த்து தான் நல்லாயிருக்கும். எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், மணக்க எம்மியான மட்டன் லிவர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.